ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம். எப்படி இருக்கீங்கன்னு கேளு. எப்படி இருக்கீங்க? இருக்கிறீங்க. நாங்கள் வந்து இப்போ வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு வந்திருக்கிறோம். வழக்கமாக எங்கள் அம்மா தான் வந்து தீபம் போடுவாங்க. இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா லேட்டாக வந்ததுனால நான் வந்தாச்சு. இனிமேல் அடிக்கடி நானும் கோவிலுக்கு வரலான்ட்டு இருக்கிறேன். ஏன்னா கோவிலுக்கு வந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், உடலுக்கும் சரி மனதுக்கும் சரி. உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன், எனக்காக நீங்களும் வேண்டிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வந்து எப்போவுமே எங்கள் அம்மா வந்து வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமையில் சாமி கும்பிடுவாங்க. இன்றைக்கி எங்கள் அம்மா வரதுக்கு நேரம் ஆயிடுச்சுன்ட்டு நான் வந்து சாமி கும்பிட்றக்கு வந்தாச்சு. அங்கே பிள்ளையாருக்கு தீபம் போட்டாச்சு. அந்த சைடு வந்து வேப்பமலைத்து மாரியம்மன் அங்கே தனியாக இருக்குது ஸ்கூலுக்குள்ளே, அங்கேயும் போட்டு வந்தாச்சு. இங்கே வருங்க நம்ம பாடி கார்டு பாருங்க. ஒவ்வொரு சாமிகிட்டேயும் வந்து சாமி கும்பிடும்போது எங்கள் அம்மா சொல்லியிருக்குது, சாமி கும்பிடும்போது ஒவ்வொரு சாமிகிட்டேயும் வந்து அமைதியாக நின்று பார்த்துட்டு பொட்டாட்டம் வருது அப்படின்னு சொல்லிச்சு. அதே மாதிரி இன்னைக்கு நாங்கள் வரும்போது எங்கே போச்சுன்னே தெரில, ஆளக்கானா கண்டுபிடிச்சி பாதி வழியிலோடையே இருந்துச்சுல. ஏன் கருப்பாக்குட்டி கொஞ்சம் மேலே வந்து ஏறிடுவாவ. இங்கே வர சொன்னாங்க உனைய, சரியான ஆளு. இங்கே வந்து சிவன், ஐயப்பன், விநாயகர் மூணும் இருக்குது. திரையில் தான் இருக்குது சிவன். சாமி கும்பிடுங்க எல்லோரும், நாங்களும் கும்பிட்டுக்கிறோம். எல்லோரும் நல்லாயிருக்கும், சப்ஸ்கிரைபர் எல்லோரும் நல்லா இருக்கணும். வந்து டிராக்டர் ஓடிட்டுருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் காட்டில், அதனால் சவுண்டு. இங்கெல்லாம் வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இருந்தது ஞாபகம் இருக்குது. எங்கள் தாத்தா வந்து பூசை பண்ணிகிட்டு இருப்பார். எல்லாம் கூட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவார். அப்போ எல்லோரும் சேர்ந்து பிள்ளைங்களாம் சேர்ந்து கூட்டி விட்டுருப்போம். வரம்போங்க, அந்த ஞாபகம் வருது. அப்போ வந்து எங்கள் கோவில்ன்ட்டு நான் அப்படி சொல்லிகிட்டு இருப்போம் உரிமையான. எங்கள் தாத்தா பூசை பண்ணுறதுனால கோயிலுக்குள்ளேயே போயிட்டு விளையாடிட்டு, தாத்தா நேமத்தில் இருக்குங்க வருங்க, மாரப்பன் குருசாமி நீலாம்பாளையம், இதுதான் எங்கள் தாத்தா பேர். அப்போ வந்து அப்படி ஒரு உரிமையாக நம்ம தாத்தா பூசை பண்ணுறாங்க நம்ம கோவில் அப்படிங்கிறனால சின்ன குழந்தைய இருக்கும்போது அப்படியே கோவிலுக்குள்ளே போய் விளையாண்டிட்டு அப்படி ஒரு ஜாலியாக இருக்கும். பூஜை பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சந்தோஷமாக இருக்கும். எங்கள் ஆயா எங்கள் தாத்தாலாம் வந்துடுவாங்க. நானும் வந்துட்டு பூ கட்ட சொன்னார்னா பூ கட்டுவேன், ஏதாவது பாத்திரம் கழுவு சொன்னார்னா செம்பு பாத்திரம் பித்தளையெல்லாம் கழுவுவேன். அதிகமாக ஏமாற்றிடுவேன், ஒரு சில டைம் பண்ணுவேன். செய்யல அப்படின்னு திட்டுவார் எங்கள் தாத்தா, எப்போ பழகிறது அப்படின்னு. இதெல்லாம் கூட்ட சொல்லுவாங்க, அப்படியே நாங்கள் போட்டி போட்டு கூட்டுவோம். அதெல்லாம் ஞாபகம் வருது. அப்புறம் ஒரு அண்ணா, நம்ம அண்ணா வந்து கேட்டார், நீங்கள் எப்போவுமே கோவிலுக்கு போகும்போது யாருமே இருக்கிறதில்ல ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டார். ஏன் அந்த கோவிலில் அப்படின்னு. பூஜை வந்து அப்பப்போ அமாவாசை இந்த மாதிரி டைமில் தான் பண்ணுவாங்க மெயினாக. அதனால் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து சாமி கும்பிட்டு போய்க்குவாங்க. பூஜை பண்ணுற மாதிரி இருந்தால் கூட்டமாக வருவாங்க. இப்போ வந்து சாமி கும்பிட்டு எல்லோரும் கிளம்பிடுவாங்க ஒவ்வொருத்தரும். அப்பப்போ நம்மளை மாதிரி வேண்டப்பட்டவங்க வந்து சாமி கும்பிட்டு போய்க்கிறது, அவ்வளோதான். ஏதாவது ஒரு விசேஷ நாட்களில் தான் கூட்டமாக இருப்பாங்க. அப்போ வந்தால் ஒரு நாளைக்கு நான் வீடியோ எடுக்கிறேன். அது நம்ம ஊர் ஆளுங்களெல்லாம் வீடியோ எடுக்க முடியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நான் எடுக்கிறதில்ல. சரி வாங்க, புத்தையம்மன் அடுத்தது. வாங்க கருப்பாக்குட்டி, சின்ன கருப்பாக்குட்டி, டிராக்டரோடு சவுண்ட். வாடா கருப்பா. இங்கே ஒரு ஆயா வீடு இருந்துச்சு அப்போ, இப்போ தான் இந்த மண்டபம். துர்க்கையம்மன் பாருங்க. ஆமாம்மா அதுதாம்மா பாதுகாப்பு. இந்த சைடு நின்று கும்பிடணும். இப்படி ஏன் கருப்பா, என்ன கருப்பா உனக்கு, என்னடா கருப்பா? கம்பக்கல் ஒவ்வொரு வீடியோவும் சொல்லியிருப்பேன். இங்கே கம்ப நட்டுவாங்க. சக்தி பூஜை பண்ணுறது எந்த சாமி? சக்தி மாரியம்மன். சாமி நேமும் சக்தி மாரியம்மன். ஓ, பேஸ் தெரில சாமி பேஸ். சக்தி மாரியம்மன், நம்ம ஊர் சக்தி மாரியம்மன் பேர். அப்போ இந்த கம்பியெல்லாம் இல்லை, அப்படி விளையாடிட்டு இருப்புள்ள. ஓகே, நான் சாமி கும்பிட்டு கிளம்புறேங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். என் செப்பல் தொட்டாராதா நீ? இதெல்லாம் நம்ம போக போகிறோம் வீட்டுக்கு. இதே எங்கள் ஊர் பார்த்துக்குங்க, ஒரு கிளான்ஸ் பார்த்துக்குங்க. இவ்வளோதான் இருக்குது. ஒரு 40-50 வீடு இருக்குது மொத்தமாக சேர்ந்து. அந்த கோடு வரைக்கும் போனோம். எல்லையில் தான் கோவில். இது வந்து கோவில் மண்டபம். அந்த சைடு ஸ்கூலு, இந்த சைடு அந்த காலத்து டிவி ரூமு,
சின்னதாக இருக்கும்போது இருந்த டிவி ரூம்பு. இங்கே வந்து டிவி பார்த்துருக்குறோம். நிறைய டைம் இங்கே நின்று தான் பார்ப்போம் இந்த ரோட்டில். அப்போ ரோடு ஓட்டிருக்க மாட்டாங்க, மண் தரை. இங்கே நின்று இதில் பார்ப்போம். அப்புறம் இங்கே வந்து ரேஷன் கடை பார்த்துக்கோங்க. அந்த சைடு கம்பெனி இருக்குது. அப்புறம் அப்படியே வீடு. இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு போகிறோம். இங்கெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் விளையாடிக்கிறது. இந்த வீட்டில் தான் ஃபஸ்ட் குடியிருந்தோம் நாங்கள். இந்த ஊரில் இந்த வீட்டில் தொட்டிக்குள்ளே தான் இளவரசனாக நானும் விழுந்துட்டுன்னு நினைக்கிறேன். இங்கே விளையாடுவோம். இதுதான் என் ஃப்ரெண்டு வீடு, சின்ன வயசு ஃப்ரெண்டு. இந்த திணையில் கடையாக கிடப்பேன் நான். சுகாஸ் வயிற்றில் இருக்கும்போது கூட இங்கே நிறைய நாள் வந்து உட்காந்துட்டு இருந்துருக்குறேன். அப்போல்லாம் நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டு இங்கே உட்காந்துட்ருப்பேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு மேரேஜ் ஆகி அவங்க கிளம்பிட்டாங்க. ரொம்ப வரதில்லை. நம்ம வீட்டுக்கு போகலாம். இது ஒரு என் ஃப்ரெண்டு வீடு இடிஞ்சிருச்சு. அவங்க வந்து வேறு ஊருக்கு போயிட்டாங்க, செட்டியாம்பாளையம். இப்போ இல்லை, அப்போ இருந்தாங்க. இதுக்குள்ளேயும் நிறைய நாள் விளையாடி இருக்கிறோம். நல்லா விளையாடாத இடமே இல்லை. ஊர் சுற்றுறது தான் வேலை. அவ்வளோதான், நம்ம வீடு வந்தாச்சு. இந்த வீட்டை தானே அடுத்தது நம்ம வீடு. கருப்பாவா? ஓ மை காட், முடியாந்துரு. இதோ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. அப்போ இங்கே மண் தடம் மாத்தான் இருக்குது. அப்போல்லாம் வீதியே இருக்காது. தார் ரோடு மட்டும்தான், இந்த சுற்றி இருக்கிற தார் ரோடு மட்டும்தான் இருக்குது. ஊருக்குள்ளெல்லாம் எங்கேயும் ரோடு இருக்காது. எல்லாம் மண் மண் மண். சுகாஸ் பிறந்ததுக்கப்புறம் இந்த வீதியெல்லாம் போட்டோம். ஆமாம், இன்னும் வரல பார்த்தீங்களா? இப்போ டைம் என்ன? 7:30. சுகாஸ் குட்டி வரலின்னு சொல்லிட்டு டிவி பார்த்துருக்குறாங்க. கோயிலையும் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துக்கிறது. சின்ன வயசில் அப்படி சாமி கும்பிடுவோம், இப்போ இப்படி இருக்கிறான். கருப்பா, அவனுக்கு சாப்பாடு கொண்டு வரேன். வந்தோன்னே இங்கே கேட்குற நீங்கள் சாப்பாடு போட்டு வச்சுருப்பா இவ ரெடியா அப்படின்ட்டு வந்து பார்த்தியா? கருப்பா குட்டி, இன்னும் நானே சாப்பிடலடா நைட் சாப்பாடு. சரி சரி சரி, நீ அப்படி நில்லு. ஓவரம் நீ பண்ணுவ நீ போ. ஓகே. உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு வேணுமா? என்ன வேணும்? பாருங்க, மேய்ச்சி கட்டியாச்சு ஒரு வழியாக. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்லேயும் வந்து தீபம் போட்டுக்கலாம். வில்வ மரத்துக்கு தீபம் போட்டு சாமி கும்பிட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, வில்வ மரத்துக்கு வந்து நான் வந்து தீபம் போட்டாச்சு. துளசி செடி வந்து அந்த சைடு இருந்துச்சு, அதுக்கும் தீபம் போடுவோம். ஆனால் இப்போ வந்து அது இல்லை அந்த இடத்துல. அதனால் வந்து வில்வ மரத்துக்கு மட்டும் தீபம் போட்டேன். இன்றைக்கி வந்து ஒயரிங் வேலை, கரண்ட் வேலையெல்லாம் கம்பத்தில் செஞ்சதுனால வீதி லைட் எரியலைங்க. அதுதான் இப்படி இருட்டாக. நான் இவ்வளோ நேரம் யோசிக்கிறேன், வித்தியாசமாக இருக்குது என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி அப்படின்னு. வீதி லைட் எரியலைங்கிறனால அப்படி இருக்குது. ஓகே, நீங்களும் சாமியை தரிசனம் பண்ணிக்கோங்க, நானும் செஞ்சுக்கிறேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். கருப்பா பாய் சொல்லுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தீபம் வந்து சுடர் விட்டு எரியற மாதிரி, ஒளி கொடுக்குற மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும், ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் நல்ல எண்ணங்கள், உடல் ஆரோக்கியம் எல்லாமே வந்து சொல்லுவாங்கள்ல, தீபம் ஒளி மாதிரி வாழ்க்கையும் சுடர் விட்டு ஒளிமயமாக ஆகணும்னு. அது எனக்கு சொல்ல தெரியல, அது மாதிரி சொன்னேன். ஓகே, பாய்.